அவர் சொல்றது வந்து பெண்களுக்கான, உழைக்கிற பெண்களுக்கான ஒரு உரிமை தொகையாக நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம்னு ஏற்கனவே அதிமுக கொடுத்திருந்தாங்க. இவரு நான் ஆட்சிக்கு வந்தா 1 பவுன் தங்கம் ஒரு சேலை, 1 பவுன் தங்கனைக்கு 1,10,000 ரூபாய். தமிழ்நாடு முழுமைக்கும் சராசரியாக ஆண்டுக்கு 5 லட்சம் கல்யாணம் நடக்குது. இவர் மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஊர்ல இருக்கிற கொலகார பையெல்லாம் ஒண்ணு கூடி, யாரு 10 கொலை பண்ணவன், 5 கொலை பண்ணவன், 7 கொலை பண்ணவன் ஒண்ணு கூடி நாட்டுல இந்த ஈராக்கும் ரொம்ப சண்டை போட்டதுனால நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. இது எப்படி தடுக்கிறதுன்னு பேச அப்படி இருக்கும். கொலகார பையெல்லாம் ஒண்ணு கூடி பீஸ் கமிட்டி போட்டு புறாவை பறக்க விட்டாங்க. அனுமதிக்க மறுத்துவிட்டு பெண்களுக்கு நான் இலவசம் தர்றேன், நான் பெண்களை போட்டுக்கிறேன், வேலுநாச்சியார் பெண்கள் படையா. இத 2016 சீமான் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு காவலருடைய சட்டை பையிலும் கேமரா பொருத்துவேன், கேமரா பொருத்தி பெண்களுக்கான தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை சீர்கேடை தடுப்புன்னு சொல்லி செயல்பாட்டு வர 16 இருக்கு. அதை காப்பிடிச்சு வந்து ஒவ்வொரு ஹீலிங் நான் வந்து பாடி கேம்ப் பொருத்திடுவேன். பாடி கேம்ப் நான் என்ன ரொம்ப நேரம் வந்து பாடி கேம்ப், அது என்ன பாடி கேம்ப், கருவிய சட்டையில பொருத்திடுவேன்னு சொல்ல தெரியல. இதை விட பெரிய குடும்பம்ல இந்த லலிதா ஜுவல்லரி, நம்ம ஜிஆர்டில போனீங்கன்னா 10 மாசம் நகையை கட்டினீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா 11வது மாசம் அந்த நகைக்கடைக்காரங்க ஒரு 1000 ரூபாய் போட்டு நமக்கு ஒரு ஆஃபர் தருவாங்க. அன்னலட்சுமி கோல்டு பேக்கு, சில்வர் கோல்டு பேக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கட்சி தலைவர் அறிக்கை கொடுக்காருங்க. அன்னலட்சுமி சூப்பர் 6 திட்டம் விஜய் கொடுத்துட்டாப்ல. என்னங்க அன்னலட்சுமி சூப்பர் 6 திட்டம்? என்னது நகைக்கடை விளம்பரமா இருக்குன்னு பார்த்தா 6 சிலிண்டரை பெண்களுக்கு இலவசமா கொடுப்பாராம். சமைக்கிற தாய்மார்கள் அன்னத்தை கொடுப்பதால் அவங்க அன்னலட்சுமியா, 6 சிலிண்டர் கொடுப்பதனால அன்னலட்சுமி சூப்பர் 6 திட்டம். இந்தியன் கேஸும் பாரத் கேஸும் என்ன பனையூர்ல உற்பத்தி பண்றீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது மத்திய அரசுடைய 6 சிலிண்டர் தமிழ்நாடு அரசு மானியம் கொடுப்பேன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு நேர்வு இருக்கு. அன்னலட்சுமி சூப்பர் 6ல 6 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசம். மொத்தமே சில குடும்பங்களா வருஷத்துக்கே 6 தான் வாங்குறாங்க, 2 மாசத்துக்கு சிலிண்டர். எம்ஜிஆர் வீட்டுக்கு யார் போனாலும் காலையில எந்திப்பாரா 6 மணிக்கு 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேருக்கும் சாப்பாடு. 2000 பேரையும் பார்த்துட்டு தான் படப்பிடிப்புனாலும் போவாரு, சட்டசபைனாலும் போவாரு. வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு அன்போடு பேரன்போடு. அவர் தமிழன் கிடையாது, ஆனாலும் தமிழருக்கென்று ஒரு நாடு அடைய வேண்டும் என்ற கனவு கண்டவர் எம்ஜிஆர். எங்கள் தலைவன் உலகத்தின் 24 நாடுகளை எடுத்து சண்டையிட்ட எங்கள் தலைவன், இதே வடாடு, இதே ஆலங்குடி மண்ணிலே உலக எங்கள் தலைவன், தேசிய தலைவன் மேலகரை பிரபாகரன். அவரை சொந்த தம்பியாக பார்த்தவர் எம்ஜிஆர். தம்பி நீ நான் தருகிறேன், நீ சண்டையிடு என்று சொன்னவர் எம்ஜிஆர். பாயும் புலிகளுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். அதனால அவரை கொண்டாடுறோம். அவர் 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல். இவன் 10 பைசா கொடுத்த சொல்லுவாங்க எங்க ஊர்ல நாய் தோல்ல வடிகட்டா கஞ்சம்பாங்க. சாதா தோல் கிடையாது, நாய் தோல்ல வடிகட்ட முடியாது. இருக்குல்ல டஃபஸ்ட் ரொம்ப ரஃப் நாய் தோல். அந்த நாய் தோல்ல வடிகட்டின கஞ்சன். உண்மையிலே கலைத்துறையை சார்ந்த ஒரு நண்பர், அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் என்னைய சந்திச்சாரு. பேர சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஒரு வானூர்தி நிலையத்தில் சந்திச்சாரு. அவர் சொன்னாரு ரொம்ப க்ளோஸ், யாருக்கு விஜய்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர். சொன்னாரு விஜய்கிட்ட போய் ஒரு கத்திய காட்டி, சார் உங்களை குத்த போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் பணத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நீ குத்திக்கோ, பணத்தை வேணா விட்டு, வயிற்று வேணா குத்திக்கோ, பணத்தை விட்டுன்னு சொல்லுவாரு. விஜய் நீங்க பிரஸ் மீட்டுக்கு கூட்டு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. விஜய் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு நீங்க பிரஸ் கிளப்புக்கு ஓடுனீங்கன்னா நேரா பிரஸ் கிளப் வந்துருவாப்ல, ஓடி வருவாப்ல. எடுத்தே ஒரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங் கூட யாரும் ஓடுனது இல்லையே, கலந்து வந்து ஓடினாப்ல, அது மாதிரி ஓடுவாப்ல அப்படின்னு சொல்றாங்க. 5 பைசாவை மக்களுக்கு அள்ளி கொடுக்காத இந்த கொரோனா வந்தது, கஜா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, வரதா புயல் வந்தது. சென்னையில தன்னுடைய சொந்த வீட்டை, தான் பயன்படுத்திய வீட்டை, அந்த புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திறந்து விட்ட ஒரே நடிகர் நம்முடைய அஜித்குமார் மட்டும்தான். நமக்கு தான் அண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்தது. பாகுபலி படத்துல
இந்த வந்தாரையா வந்தாரையா தெய்வம் நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னு பாட்டு பாடுவாங்கல்ல, அது மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு வந்துறான். பாகுபலி படத்துல குடும்பத்தோட வருவான், அவன் அனுஷ்காவோட வருவான், இவர் அனுஷ்காவோட வரலப்பா. நான் சொல்றேன்.